செகண்ட் எபிசோட வந்து த கிஸ்ன்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்த ட்விஸ்ட்டும், செகண்ட் எபிசோட்ல மென்ஷன் பண்ணியிருக்க டைட்டிலும் அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கே! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எங்க விட்டாங்களோ, அதே ட்விஸ்ட்டோட தான் இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மண்டபத்த தான் காட்டுறாங்க. ஸோ கசின்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க. தியா எங்க? தியாக்கு என்ன ஆச்சு தெரியலையே! மனுவும் எதுவும் சொல்ல மாட்றானே! மனு கிட்ட பேசவும் விட மாட்றாங்களே! அப்படின்ற மாரி தான் அவங்க நின்னுட்டுருக்காங்க. ஸோ இவங்க கன்டினியூஸா தியாக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. தியா கரெக்ட்டா வந்து எந்திரிச்சிடுறாங்க கால் சவுண்ட் கேட்டுட்டு. அதே கார்ல, அதே கெட்டப்ல தான் அவங்க நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே தூங்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க டைம் பார்க்குறாங்க. 10:20ன்னு காட்டுது. டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. கார் எடுத்துட்டு மண்டபத்துக்குள்ள போறாங்க. கரெக்ட்டா அவங்க மண்டபத்துக்குள்ள என்டர் ஆகும்போது, மனு வந்து வீணா கழுத்துல தாலி கட்டிர்றாரு. அத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. கண் கலங்கிட்டே அவங்க மண்டபத்த விட்டு வெளில போயிர்றாங்க. தியா அழுதுட்டு போறத பார்த்துட்டு அந்த கசின்ஸ் கேங்கும் இவங்க பின்னாடியே போறாங்க. போயிட்டு கன்சோல் பண்றாங்க. "விடு, இது வந்து உன் தப்பு கிடையாது. மனுவோட தப்பு தான். அவனுக்கு வந்து போல்டா ஒரு டெசிஷன் கூட எடுக்க தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. தியாக்கும் என்ன பண்றது தெரியாம அப்படியே நின்னுட்டுருக்காங்க. டக்குன்னு வந்து தியா கார்ல இருந்த கூலர்ஸ் எடுத்து போட்டுட்டு திருப்பி மண்டபம்குள்ளேயே போறாங்க. "என்னடா இது ட்விஸ்ட்டு? என்ன பண்ண போறாங்க? பிரச்சனை பண்ண போறாங்களா? என்னன்னு தெரியலையே!" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க டக்குன்னு மணமேடையும் ஏறிடுறாங்க. அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயி நிக்கிறாங்க. நின்னுட்டு அவங்க கையில பால் கிளாஸ் குடுத்து, "இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் குடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. தியா என்ன பண்றாங்க, கோவத்துல அந்த பால வந்து வீணா மேலயே கொட்டிர்றாங்க. எல்லாரும் ரொம்பவே கடுப்பாயிர்றாங்க. வீணாவும் டென்ஷன் ஆயிர்றாங்க. ஸோ இவங்க அந்த டைம்ல தியா வந்து எல்லார் முன்னாடியும் மனுவ கிஸ் பண்ணிர்றாங்க. இதனால தான் வந்து இந்த எபிசோடோட டைட்டில் வந்து "த கிஸ்ன்னு" வச்சிருக்காங்க போல இருக்கு. பார்க்குற எனக்கு வந்து என்னடா இது, தியா வந்து வேலியில போற ஓணாவ எடுத்து வேட்டைக்குள்ள விட்ட கதையா இருக்கு அப்படின்ற மாரி தான் இந்த சீன் இருந்துச்சு. தியாவும் மனுவும் கிஸ் பண்ணத பார்த்த வீணா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, மனு கட்டின தாலிய கழட்டி அவர் மூஞ்சி மேலயே விசிறி எறிஞ்சுட்டு கிளம்பிருவாங்க. என்னடா இது! இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் மாரி தான் இருந்துச்சு. வீணாவ பார்க்கவும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ தான் கசின் கேங் வந்து மனு கிட்ட கன்ஃபரண்ட் பண்றாங்க. "என்ன நீ? எதுக்கு இப்படி பண்ண? நீ நைட்டே வந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காதுல்ல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போதான் மனு வந்து நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத கசின்ஸ் கிட்ட எல்லாம் ரிவீல் பண்றாரு. மனுவும் அன்னைக்கு நைட்டு பிளான் பண்ண மாரியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, அவர் கரெக்ட்டா கிளம்பும்போது அவரோட அம்மா பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு, "என்ன நீ கிளம்பிட்டியா? நீ என்ன பத்தி கூட யோசிக்க வேணாம். உங்க அப்பாவ பத்தியாச்சும் யோசிச்சியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஏன்னா மனு வந்து அவரோட பயாலஜிக்கல் சன் கிடையாது. இது அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட். ஆனா அவர் ஒரு இடத்துல கூட அப்படி மனுவ ட்ரீட் பண்ணதே இல்ல. அத சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. "இதனால உங்க அப்பாவோட மரியாதை போயிடும்." அப்படின்ற மாரி கேட்டோனே, மனுக்கு என்ன பண்றது தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டாரு. மனு அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து நம்ம எப்படி இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தோம்? எப்படி இந்த கசின்ஸ் கேங்க மீட் பண்ணோம்? அப்படின்ற மாரி ஃபுல்லா யோசிச்சுட்டே சோகமா உட்காந்துட்டுருக்காரு. அப்போ அப்படியே கதை வந்து ஃப்ளாஷ்பேக் உள்ள போது. அப்போ மனு வந்து சின்ன பையனா இருக்காரு. அவங்க அம்மா, அவங்க அப்பா கூட வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கசின்ஸ் வீட்டுக்கு போறாரு. யாரோட கல்யாணம்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அவரு ஃபர்ஸ்ட் வந்து தியாவையும் மீட் பண்றாரு. அப்படியே தனியா சுத்திட்டுருக்கும்போது, "என்னடா நமக்கு யாரையுமே தெரியலையே!" அப்படின்ற மாரி சோகமா இருக்காரு. அப்போதான் தியா வந்து ஓடி வரும்போது தெரியாம வந்து மனு மேல இடிச்சிடுறாங்க. அதனால மனுவோட பொம்மை வந்து கீழ விழுந்து உடைஞ்சிருது. ஸோ இப்படிதான் தியா அண்ட் மனு ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. தியா ரொம்பவே கியூட்டா இருக்காங்க, பப்ளியா இருக்காங்க. ஸோ நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வந்த மனுக்கு ஹோல் ஃபேமிலி கிடைச்சது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. சந்து, மேகா, அஸ்வதி, சம்ஸ்கிருதி எல்லாரையுமே காட்டுறாங்க. அப்போ மேகாக்கு 1 வயசு தான் ஆகியிருந்துச்சு. ஸோ இப்படிதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அந்த ஹோல் டே ஃபுல்லா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து. சந்துவ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் கையா காட்டியிருக்காங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஐடியா குடுத்து ஹெல்ப் பண்ற மாரி காட்டியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட எண்டிங்ல நெக்ஸ்ட் மந்த் ஒரு வெட்டிங் இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு.